வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகளின் மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அந்த டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இருபடி சமன்பாடு என்னன்னு பார்க்க போகிறோம். ஒரு இருபடி சமன்பாடு ax² + bx + c 0 எனில் இவற்றின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா எனில் அவற்றுக்கும் கெழுக்களுக்கும் தொடர்பு. அதாவது ஒரு இருபடி சமன்பாடு இருக்குது, அதாவது ax² bx + c 0 இருக்குது. அதனுடைய மூலங்கள் ஆல்ஃபா பீட்டானா அந்த மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் உள்ள தொடர்பு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆல்ஃபா + பீட்டா -b/a, ஆல்ஃபா பீட்டா c/aன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா முப்படி சமன்பாடு. முப்படி சமன்பாடு ax³ + bx² + cx + d 0. இவற்றில் 3 மூலங்கள் இருக்குது, ஆல்ஃபா பீட்டா காமா. அதில் மூலங்களுக்கு இடையே உள்ள தொடர்பு என்ன சொல்லுவோம்னா summation of alpha = alpha + beta + gamma -b/a. அடுத்து summation of alpha பீட்டானா alpha beta + beta gamma + gamma alpha c/a. அதாவது இது ஷார்ட்டாக எழுதுறதுக்கு இதை என்ன பண்ணுவோம்னா மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா ஆல்ஃபா பீட்டா காமா -b/a. இது ஒரு ஃபார்முலா மாதிரி, இதை வச்சு தான் நம்ம சம்ஸ் எல்லாமே போடுவோம். நெக்ஸ்ட் என்னென்னா n படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு. இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இது என்னன்னா ஒரு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடோட பொது வடிவம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா p(x) = anxn + an-1 xn-1 + a1x + a0 0 எனில் மூலங்களை நம்ம ஆல்ஃபா1 ஆல்ஃபா2 ஆல்ஃபா3 ஆல்ஃபா n அப்படின்னு குறிப்பிடலாம். இது எதன்படி அமையுதுன்னா வியட்டாவோட விதியின்படி இந்த தொடர்பு என்ன பண்ணுது அமையுது. எதுனா n படி பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு எதன்படி அமையுதுன்னா வியட்டாவின் விதியின் தொடர்பு படி அமையுது. இப்போ சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா ஃபார்முலா நீங்கள் படிச்சுக்கணும். என்னன்னா -an-1/an. நெக்ஸ்ட் சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா1 ஆல்ஃபா2னா an-2 an. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா1 ஆல்ஃபா2 எக்ஸெட்ரா ஆல்ஃபா n வரை இருந்துச்சுன்னா -1/n a0/an. இது இதனுடைய சமன்பாடு. நெக்ஸ்ட் என்னன்னா கெழுக்களின் அடிப்படையில் மூலங்களின் சமச்சீர் சார்புகள். இது நெக்ஸ்ட் டாபிக். இதையும் பார்த்துட்டு இந்த 2 டாப்பிக்கில் உள்ள சம்மையை நம்ம பார்த்துடலாம். சமன்பாட்டின் மூலங்களை எந்த முறையில் இடமாற்றம் செய்தாலும் மாறாதிருக்கும் சார்புகள் சமச்சீர் சார்புகளாகும். அதாவது ஒரு சமன்பாடு பல்லுறுப்புக்கோவை சமன்பாடு இருக்குது, அதனுடைய மூலங்களை நம்ம எந்த முறையில் நம்ம இடமாற்றம் செஞ்சாலும் அது மாறாதிருக்கும் சார்புகளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சமச்சீர் சார்புகள்னு சொல்கிறோம். சமச்சீர் சார்புகளுக்கான வியட்டாவின் சூத்திரங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா, அதாவது இந்த ஃபார்முலா வச்சு தான் ஃபுல் சம் நிறைய சம் வரும். அதனால் ஃபார்முலா மெயினாக படிச்சுக்கிடுறது ரொம்ப நல்லது. ஆல்ஃபா + பீட்டா -b/a. ஸோ அந்த -b/a நம்ம எஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆல்ஃபா பீட்டா c/a. இந்த c/a pன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்னென்னா இரண்டாம் படி சார்புகள். α² + β² alpha + beta the whole square -2 alpha beta. இது நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதுறேன்னா ஆல்ஃபா + பீட்டானா எஸ்ஸா, அப்போனா s² -2 ஆல்ஃபா பீட்டானா p. ஆக்சுவலாக நீங்கள் இப்படினாலும் எழுதி மனப்பாடம் பண்ணிக்கலாம், இப்படினாலும் நீங்கள் ஷார்ட்டாக எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா - பீட்டா the whole square s² - 4p. நெக்ஸ்ட்டு α² - β² ஆல்ஃபா + பீட்டா ஆல்ஃபா - பீட்டா. அடுத்து ஆல்ஃபா பீட்டா + பீட்டா² s² - p. நெக்ஸ்ட்டு α² - ஆல்ஃபா பீட்டா + பீட்டா² α² - 3p.
நெக்ஸ்ட் என்னன்னா 3ஆம் படி சார்புகளில் அதில் உள்ள ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணணும். ஸோ இதை வச்சு தான் எல்லா சம்முமே வரும். ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ஈக்குவல் டு எஸ் கியூப் மைனஸ் 3ps. ஆல்ஃபா கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா s ஸ்கொயர் மைனஸ் p. Alpha square beta plus alpha beta square is equal to bs. Alpha cube beta plus alpha beta cube is equal to p into s squared minus 2b. Next, 4ஆம் படி சார்புகளுக்கான ஃபார்முலா. Alpha power 4 plus beta power 4 is equal to s squared minus 2p whole power square minus 2p square. Next, alpha square beta square is equal to p square. Next, alpha power 4 minus beta power 4 is equal to alpha square minus beta square into alpha square plus beta square. தலைகீழ் சார்புகளுக்கு ஃபார்முலா. 1 by alpha plus 1 by beta is equal to s by p. Next, 1 by alpha minus 1 by beta is equal to beta minus alpha by p. Next, 1 by alpha square 1 by beta square is equal to என்னன்னா s square minus 2b by p square. Next, 1 by alpha beta is equal to 1 by p. நெக்ஸ்ட்டு இதுவும் ஃபார்முலாஸ் தான். இதுவும் நம்ம படிச்சுக்கிட்டது நல்லது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. அதே நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ப்ளஸ் காமா கியூப் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா த ஹோல் கியூப் minus 3 alpha plus beta plus gamma into alpha beta plus beta gamma plus gamma alpha plus 3 alpha beta. Next formula alpha plus beta the whole square is equal to alpha square plus 2 alpha beta plus beta square. Alpha minus beta the whole square को formula alpha square minus 2 alpha beta plus beta square. Next alpha plus beta the whole cube is equal to alpha cube plus beta cube plus 3 alpha beta into alpha plus beta. Alpha minus beta the whole cube to formula alpha cube minus beta cube minus 3 alpha beta into alpha minus beta. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு நிறைய ஃபார்முலாஸ் பார்த்தோம். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் என்ன வரும்னா எல்லா சம்முமே வரும். இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 6x ஸ்கொயர் ப்ளஸ் 11x மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா எனில் 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா ப்ளஸ் 1 பை காமாவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஏயோட மதிப்பு 1, பியோட மதிப்பு -6, சியோட மதிப்பு 11, டியோட மதிப்பு -6. இப்போது இதில் ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது. 3 மூலங்கள் எனக்கு இதில் காணப்படுது. அப்போனா ஃபஸ்ட்டு சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது -b/a. -bயோட மதிப்பு -6, அந்த மைனஸும் மைனஸும் ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போனா +6/aயோட மதிப்பு 1. அடுத்து சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு c/a. சியோட மதிப்பு என்னது 11/1. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமாவோட மதிப்பு -d/a. -dயோட மதிப்பு 6/aயோட மதிப்பு 1. ஆக்சுவலாக -dயோட மதிப்பு -6. அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டா ப்ளஸ் 1 பை காமாவோட மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ இது கீழே எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கான்ஜுகேட் எடுக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது, அதாவது இல்லை ஆல்ஃபா இருக்குது பீட்டா காமா இல்லை, அதனால மேலே பீட்டா காமா வந்துடும்.
ப்ளஸ் பீட்டா இருக்குது, வேறு என்ன இல்லை, ஆல்ஃபா காமா இல்லை, அது மேலே வந்துடும். ப்ளஸ் காமா இருக்குது, இங்கே ஆல்ஃபா பீட்டா இல்லை. ஓகேவா? அதை எழுதிட்டு நம்ம இதோட வேல்யூ நமக்கு என்ன வந்துச்சு மேலே பார்த்தா தெரிஞ்சுன்னா இருக்கா. இதோட வேல்யூ வந்து 11 பை ஆல்ஃபா பீட்டா காமாவோட மதிப்பு 6. அப்போனா இதோட வேல்யூ என்னதுன்னா 11/6. ஆக்சுவலாக கொஸ்டின் கொடுத்து ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் நீங்கள் வந்து இதே மாதிரி செஞ்சு அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சி நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம 2வது சம் போயிடலாம். 2வது சம் என்னென்னா 2x² - 3x + 5 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா எனில் α² + β² மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஏயோட மதிப்பு 2, பியோட மதிப்பு -3, சியோட மதிப்பு -5 எழுதிடலாம். இதில் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு 2 மூலங்கள் தான் இருக்குது. அப்போனா நமக்கு என்ன வரும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது -b/a. இது வந்து ஃபார்முலா தான், நீங்கள் படிச்சுக்கணும். ஆல்ஃபா பீட்டா c/a. -bயோட வேல்யூ என்னது -3. இந்த மைனஸும் கட் ஆகிட்டுனா 3/2. ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு c/a, சியோட மதிப்பு -5. -5 எப்படி வந்துடும் /2. இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். α² + β² கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா நம்ம ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம், நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆல்ஃபா + β² - 2α β. ஆல்ஃபா + β², ஆல்ஃபா + பீட்டாவோட மதிப்பு என்னது 3/2 -2 × ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு -5/2. எல்லாத்தையும் அப்ளை பண்ணியாச்சு. இந்த ரெண்டும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதம் 3 9, 2 4. இந்த மைனஸு என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். மீதம் என்ன இருக்குது, 5 மட்டும் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோன்னா 9 + 5 20/4. 20 9 எத்தனை, 29. இதுதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து என்னதுன்னா 3வது சம் பார்க்க போகிறோம். 3வது சம் என்னென்னா x² - 13x + 40 = 0. இந்த சமன்பாட்டோட என்ன கண்டுபிடிக்கணும்னா α³ + β³ இதை கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா அதே மாதிரி எழுதுகிறோம். ஆக்சுவலாக 2 மூலங்கள் இருந்ததுன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அது மட்டும்தான் வரும். 3 மூலங்கள் இருந்ததுன்னா ஆல்ஃபா பீட்டா காமா 3மே சேர்ந்து வரும். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a. ஆல்ஃபா பீட்டா வந்து என்னது c/a. -bயோட மதிப்பு என்னது 13. இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஏயோட வேல்யூ என்னது இங்கே 1. ஆல்ஃபா பீட்டா எத்தனை 40. அதாவது c/a, சியோட மதிப்பு 40. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்னன்னா ஆல்ஃபா ப்ளஸ் β³ -3α பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போ இதுக்கு இந்த நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் β³ அதுக்கு வேல்யூ என்னதுன்னா 13. அந்த 3 அப்படி வந்துடும். -3 × ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு 40. இதை அப்ளை பண்ணுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 13. இப்போ 13 × 13 × 13 எத்தனை வரும்னா 2197 -3 × 40 × 30 இப்போ இருக்குன்னா என்ன வரும்னா 1560. இந்த ரெண்டுத்தையும் கழிச்சோன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னது 637. நெக்ஸ்ட் என்னென்னா 4வது சம் என்னது, 4வது சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னென்னா x² - 7x + 12 = 0 எனில் 1/α + 1/β மதிப்பை என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a. அதோட வேல்யூ வந்து 7. ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு என்னது 12. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 1/α + 1/β. இதுக்கு ஃபார்முலா என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் β/ஆல்ஃபா பீட்டா. இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும்னு கூட அவசியம் இல்லை. இதை கான்ஜுகேட் எடுத்தாலே என்ன ஆயிரும், சரியாயிரும். இப்போ இந்த வேல்யூவை அப்ளை பண்ணால் 7/12 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 5வது சம் என்னென்னா x² - 6x + 5 = 0 எனில்
1/α² + 1/β² மதிப்பை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நான் எழுதி வச்சுருக்கிறேன் சைடில். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு 6, ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு 5. இப்போ இதை அப்ளை பண்ண என்ன ஆகும்னா, இதுக்கு ஃபார்முலா α² + β² ஃபார்முலா என்னென்னா α + β² - 2α β α β². இப்போது இந்த வேல்யூவை இதில் அப்ளை பண்ணுறோம். r² - 2 ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு 5/5². 6 6 36, -i2 10, i5 25. 36ல் 10 போனால் 26/25. இதுதான் என்னதுன்னா நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் சம், ஆறாவது சம். x³ - 5x² + 7x - 3 0 இந்த சமன்பாட்டின் மூலங்கள் ABC எனில் a² + b² + c² கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸி தான், நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது a + b + c - b/a. ab + bc + c என்னது c/a. இது ஃபார்முலா. ஸோ -bயோட வேல்யூ என்னது -5. இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிட்டுனா +5. ஏயோட வேல்யூ 1 தான். c/aனா 7/1. நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். நமக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா a² + b² + c². அதாவது இதோட வேல்யூ நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலா எழுதிட்டு நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். a + b + c² அதோட மதிப்பு அந்த a + b + c இருக்கா, இதோட வேல்யூ 5. ஸ்கொயர் அப்படி வந்துடும். = a² + b² + c² + 2 ab + bc + c வேல்யூ 7. 5 25, 7 2 14. இப்போ 25 இந்த சைடு வந்துடும். 14 2 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 11 வரும். இதுதான் நமக்கு என்னதுன்னா தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் என்னன்னா x³ - 2x² + 3x - 4 0 இன் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா காமா எனில் 1/α + 1/β + 1/γ மதிப்பை என்ன பண்ணணும், நம்ம கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி இந்த சம்முக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஆல்ஃபா + பீட்டா + காமா அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். -b/a. -b/a என்ன வரும்? -2 வரும். ஆக்சுவலாக அந்த மைனஸும் இந்த மைனஸும் சேர்ந்து என்ன ஆயிடும்? ப்ளஸ் ஆயிடும். அப்போனா +2. ஆல்ஃபா பீட்டா + பீட்டா காமா + காமா ஆல்ஃபாவோட மதிப்பு என்னது? 3 வரும். அடுத்து -d/a. ஆல்ஃபா பீட்டா காமாவோட மதிப்பு என்னது? -d/a. ஆக்சுவலாக d என்னது மைனஸில் இருக்குது, -4. அந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகிட்டுனா +4. இதான் இதோட வேல்யூ. இப்போ நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 1/α + 1/β + 1/γ கேட்டிருக்காங்க. இது நம்ம எப்படி எழுதுகிறோம்னா பீட்டா காமா + ஆல்ஃபா காமா + ஆல்ஃபா காமா. ஆக்சுவலாக அது எழுதுகிறோம் பை ஆல்ஃபா பீட்டா காமா இதோட வேல்யூ என்னது? 3 பை ஆல்ஃபா பீட்டா காமாவோட மதிப்பு 4. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 8வது சம். ஆல்ஃபா = 1 2 3, பீட்டா = 2 4 6, காமா = 1 1 1. இந்த மூலங்கள் சமச்சீர் சார்பு உடையனவா? இது சமச்சீர் சார்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கு. இப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம்னா அணிக்கோவை முறையில் நம்ம எழுதுகிறோம். 1 2 3, அடுத்து பீட்டா எழுதுகிறோம், அடுத்து காமா எழுதுகிறோம். ஆக்சுவலாக அந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும்னா நமக்கு இது என்ன வருதுன்னா 0 வருது. சரிங்களா? இப்போ தெரியும் எல்லாருக்கும் இந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கு, நல்லா வாய்ப்பு இருக்குது. இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. அப்போனா 1 வெளியில் வந்துடும். 1 4 4, நடுவில் மைனஸ் வரும். 1 6 6. அடுத்து க்ளோஸ் ஆயிரும். அடுத்து -2. அது இந்த லைன் மட்டும் போயிடுச்சுன்னா மீது என்ன வரும்?
ஓரன் 2 மைனஸ் 6 ப்ளஸ் 3 அப்போனா இந்த 2 லைனும் போயிடும். அப்போனா ஓரன் 2 மைனஸ் 4. இப்போது 6ல் 4 போனால் -2 -2 அப்படியே இருக்கும். 6ல் 4 2 போனால் -4 ப்ளஸ் 3 -2. இப்போது -2 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 2 ஆர் 8 மைனஸ் ப்ளஸ் -6. இப்போ 8 இதுவும் 8 ஆயிரும். சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும்னா 0 வரும். இப்படி 0 வந்ததுனாலே அது வந்து என்னதுன்னா நம்ம சமச்சீர் சார்பு உடையதுன்னு கண்டுபிடிக்கலாம். இதே சம்மை நம்ம ஷார்ட்கட்லேயும் பண்ணலாம். எப்படின்னா பீட்டாவோட மதிப்பு 2 ஆல்ஃபாவுக்கு சமமாக இருந்துச்சுன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது ஒரு சமச்சீர் சார்பு உடையது. நமக்கு பீட்டாவோட மதிப்பு என்னது 2 4 6 ஆல்ஃபாவோட மதிப்பு 1 2 3 2. இப்போ அது உள்ளே கொண்டு போனால் 2 ஈக்குவல் ஆயிருமா? அப்போனா பீட்டா ஈக்குவல் டு 2 ஆல்ஃபான்னு வந்தாலும் 0ன்னு வந்தால் அது மூலங்கள் வந்து என்னது சமச்சீர் சார்பு உடையது. நெக்ஸ்ட்டு அதுலேயே இன்னொரு சம் பார்க்குறோம். 2, 3, 4, 6 இது சமச்சீர் சார்பான்னு கண்டுபிடிக்கணும். பீட்டா ஈக்குவல் டு என்னது 2 ஆல்ஃபா ஷார்ட்கட்லேயே பண்ணிடலாம். பீட்டாவோட மதிப்பு 4, 6 ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆல்ஃபாவோட மதிப்பு 2, 3. இதை உள்ளே கொண்டு போனால் 2 ஈக்குவலாக வந்துருமா? அப்போனா இது சமச்சீர் சார்பு உடையது. நெக்ஸ்ட்டு 1, 1 1, -1 இது சமச்சீர் சார்பு உடையதா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் நம்ம கிராஸ் டாப் இருக்குன்னா என்ன வரும்? -1 நடுவில் ஒரு மைனஸ் வரும் 1 × 1. அப்போனா 2 இது பண்ணால் என்ன வரும்? -2 வரும். இதில் வந்து 0 வரல. அதனால இது வந்து என்னதுன்னா சமச்சீர் சார்பு அற்றவை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற சம் வந்து 11வது சம் என்னென்னா 2x² - 7x + 5 = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா எனில் ஆல்ஃபா + 2 β + 2 + β + 2 ஆல்ஃபா + 2வோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இது வந்து குறுக்கு பெருக்கல் முறையில் பெருக்கிறோம். அப்போனா என்ன வரும்? ஆல்ஃபா + 2 ரெண்டுமே இங்கே 2 தான் வரும். சரிங்களா? ஆல்ஃபா + 2 × ஆல்ஃபா + 2 + பீட்டா + 2 பீட்டா + 2 ஆல்ஃபா + 2 பீட்டா + 2. இதை என்ன பண்ணுறோம்? 2 அடி இருக்கா? அப்போனா இது எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் + பீட்டா + 2 த ஹோல் ஸ்கொயர் ஆல்ஃபா + 2 பீட்டா + 2. நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ணுறோன்னா ஃபார்முலாவை வந்து ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா நம்ம அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிறோம். α² + 4α + 4 + β² 4β + 4. இப்போ கீழே இருக்கிறது உள்ளமே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஆல்ஃபா பீட்டா 2 ஆல்ஃபா 2 பீட்டா + 2 2s are 4. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இதில் என்ன பண்ணுறோன்னா α² β² இருக்குது. அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கிடுறோம். அதுக்கு பிறகு +4 என்ன இருக்கா? 2 இருக்கா? 4 ஆல்ஃபா 4 பீட்டா 4 காமனாக எடுத்துட்டோன்னா ஆல்ஃபா + பீட்டா + 4 4 8 ஆல்ஃபா பீட்டா இதுலேயும் 2 காமனாக எடுத்துட்டோன்னா ஆல்ஃபா + பீட்டா + 4. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவெல்லாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆல்ஃபா + பீட்டாவோட வேல்யூ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னதுன்னா 7/2 இன்னொன்று என்னதுன்னா 5/2. α² β² இருக்கா? இதோட வேல்யூ நமக்கு தெரியணும். இது ஃபார்முலாவும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிறோம். அப்போனா என்ன வரும்? ஆல்ஃபா + பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா மீது என்ன இருக்குது? +4 ஆல்ஃபா + பீட்டா + 8 மீது எல்லாத்தையும் அப்படி எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு இதோட வேல்யூ எல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம். 7/2 த ஹோல் ஸ்கொயர் -2 5/2 எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோன்னா என்ன வரும்னா இந்த ஆன்சர் வரும். நீங்கள் வந்து இதை வந்து என்ன பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் வருதான்னு பாருங்கள். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்னென்னா அடுத்த சம் பார்க்க போகிறோம். x² + 6x - 4 = 0 மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா எனில் α² β² மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு. அதாவது அவங்களே மூலங்கள் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. α² β² மூலங்களாக கொண்ட ஒரு இருபடி சமன்பாடு நம்ம என்ன பண்ணணும்?
கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ மைனஸ் ஆஃப் 6/aக்கு வந்து இங்கே 1 தான் வரும். ஆல்ஃபா பீட்டா சி பை ஏனா என்ன வரும்? -4 மட்டும் வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார்முலாவில் விரிச்சு எழுதுகிறோம். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்னது? -6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா -4. 6 36 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடுமா? 4 2 8. 36 8 44. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போனா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு -4 த ஹோல் ஸ்கொயர் 4 16. அப்போ இருபடி சமன்பாடு எழுதும் போது எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்டில் தான் இருபடி சமன்பாடு இருக்கும். அதை எழுதி நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு என்னது? -44. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயரோட மதிப்பு 16. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். ரெண்டாவது சம் என்னென்னா 2/ஆல்ஃபா 2/பீட்டா. இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போனா என்ன பண்ணணும்னா ஆல்ஃபா வந்து 2/ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதில் 2/பீட்டா. ரெண்டையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா பை ஆல்ஃபா பீட்டா. இதில் வந்து நம்ம 2வை காமனாக எடுத்துட்டோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மதிப்பு என்னது? -6 பை ஆல்ஃபா பீட்டா மதிப்பு -4. இப்போ ரெண்டையும் என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாமா? 1 2 2 2 4. அடுத்து 1 2 3 2 6. அப்போனா நமக்கு ஆன்சர் என்னது? 3 வரும். இந்த மைனஸ் மைனஸும் கட் ஆயிரும். அடுத்து ஆல்ஃபா பீட்டா பண்ணோன்னா ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/ஆல்ஃபா இன்ட்டு 2/பீட்டா. இப்போ 2 2 4. ஆல்ஃபா பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? மேலே பார்த்து தெரிஞ்சிக்கும் -4. அப்போனா அந்த 2 4 என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு மீது என்ன இருக்குது? -1 இருக்குது. இப்போ இதை வச்சு இருபடி சமன்பாடு அமைச்சா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 1 is equal to 0. இதுதான் என்னது நமக்கு தேவையான சமன்பாடு. நெக்ஸ்ட்டு மூணாவது என்னென்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா இன்னொன்று பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோம்? கூட்டணும்னா இப்போ இதில் என்ன ஆகும்னா என்ன இருக்கா? இந்த இதில் வந்து ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபாவில் ஆல்ஃபா பீட்டாவை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா மீது என்ன இருக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு -4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு -6. 6 4 24. மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். அதாவது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே வந்து ஒரு ஸ்குவாட் இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போனா 3 இருக்கா? ஆல்ஃபா க்யூப் பீட்டா க்யூப் வரும். இப்போ இது எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா பீட்டா த ஹோல் க்யூப்னு காமனாக எழுதலாம். ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு -4 பவர் ஹோல் க்யூப். இதை க்யூப் பண்ணால் என்ன வரும்னா -64. இதை இருபடி சமன்பாடு விதத்தில் எழுதினா என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு நமக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 24 கண்டுபிடிச்சோமா? 24x மைனஸ் 64. இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்னன்னா 13வது சம் பார்க்க போகிறோம். ஆல்ஃபா பீட்டா என்பன 7x² + ax + 2 = 0 இன் மூலங்கள். பீட்டா மைனஸ் ஆல்ஃபா -13/7 எனில் a இன் மதிப்பு காண்க. அதாவது இதில் வந்து பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட மதிப்பை நமக்கு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம ஏயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளாக ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறோம்.
அதாவது ax² + bx + c அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறோம். இந்த ஈக்குவேஷனையும் மேலே உள்ள ஈக்குவேஷனையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்போனா a = 7, b = a, c = 2. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா -b/a, -bயோட வேல்யூ -a/aயோட மதிப்பு 7. ஆல்ஃபா பீட்டா c/a, cயோட மதிப்பு 2/aயோட மதிப்பு 7. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பீட்டா மைனஸ் ஆல்ஃபா -13/7ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எழுதிட்டு இதில் என்ன பண்ணுறோன்னா எல்லா வேல்யூவும் அப்ளை பண்ணுறோம். அப்போனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ² -beta minus alpha -2 -= 4 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு -a/7² -beta minus alpha -13/7² = 4 ஆல்ஃபா பீட்டா 2/7. இப்போ a² மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 7 49, இந்த மைனஸு அப்படியே தான் இருக்கும். இந்த 13 × 13 169, 7 49, இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். = 4 2s are 8/7. இப்போ என்ன பண்ணுறோன்னா a² மைனஸ் 169 அப்படி இருக்குது. இந்த 49 அது கீழே இருக்கிறது அங்கே போனால் மேலே போயிடும். அப்போனா 8 × 49/7. a² = -169 = 8 × 177, 7 7s are 49. அப்போனா 7 வந்துடும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 56 வரும். இப்போ a² = 56. இந்த -169 கூடி வந்தால் +169 மாறும். a² வேல்யூ என்னது? 225. அப்போனா ஏயோட வேல்யூ என்னது? +or -15. அதை நம்ம ரூட்லேருந்து வெளில எடுத்தோம்னா என்ன வரும்? நமக்கு 15 வரும். இதுதான் என்னது? ஏயோட வேல்யூ. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்து என்ன சொன்னா 2y² -ay + 64 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றவை போல இரு மடங்கு எனில் a-இன் மதிப்பு என்ன? a மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மூலம் மற்ற மூலத்தை போல் 2 மடங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம சம் செய்ய போகிறோம். நம்ம எழுதிக்கலாம். ஏயோட மதிப்பு 2, பியோட மதிப்பு -a, சியோட மதிப்பு 64. இப்போ மூலங்கள் ஒரு மூலம் ஆல்ஃபானா இன்னொரு மூலம் இரு மடங்குனா என்ன வரும்? 2 ஆல்ஃபா. இப்போ இது என்ன பண்ணுறோன்னா கூட்டுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா = -b/a. -b/aனா இந்த மைனஸ் மைனஸ் கட் ஆயிடுனா a/2. இப்போ ஆல்ஃபாவையும் 2 ஆல்ஃபாவையும் கூட்டினா நமக்கு என்ன வரும்? 3 ஆல்ஃபா வருமா? a/2. ஆல்ஃபா a/6ன்னு வரும். இது ஆல்ஃபாவோட மதிப்பு அப்படி இருக்கணும். அடுத்து ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 ஆல்ஃபா² c/a. c/aயோட வேல்யூ 64/2. இப்போ 2 ஆல்ஃபா² இதை கட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 32. கட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 32 வரும். இப்போ ஆல்ஃபா² 32, இந்த 2 கீழே வந்துடும். இதை கட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? 16 வரும். இப்போ ஆல்ஃபா இதை ரூட் எடுத்தோன்னா நமக்கு என்ன வரும்? 4 வரும். இப்போ நம்ம ஆல்ஃபாவோட மதிப்பு நம்ம என்ன பார்த்தோம்? மேலே ஆல்ஃபாவோட மதிப்பு a/6ன்னு பார்த்தோம். இந்த a/6 என்ன பண்ணுறோன்னா கீழே உள்ள வேல்யூவில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போனா ஆல்ஃபாவுக்கு பதில் a/6 = 4. a என்ன வரும்? 6 4 24 +or- இப்போ a +24 இன்னொன்று -24. இதுதான் நமக்கு என்னது? தேவையான ஏயின் மதிப்பு. அடுத்து என்னன்னா 15வது சம் என்னதுன்னா மெய்யெண்களை மூலங்களாக கொண்ட 3x² + kx + 81 0 என்ற சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்றொரு மூலத்தின் வர்க்கம் எனில் k-யோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதாவது இதில் வர்க்கம் கொடுத்துருக்குறதுனால ஒன்று ஆல்ஃபா வரும், இன்னொன்று ஆல்ஃபா² வரும். அதே மாதிரி தான் a = 3, b = k, c =
81. ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பின்னா மைனஸ் கே பை ஏயோட மதிப்பு 3. அதுக்கு பிறகு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா ஆல்ஃபாவையும் ஆல்ஃபா ஸ்கொயரையும் பண்ணணுன்னா ஆல்ஃபா க்யூப் வரும். சி பை ஏனா 81/3 வரும். இதே அப்படி வச்சுருக்குறோம். அதை கட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 27 வரும். 27க்கு க்யூப் வேல்யூ என்ன வரும்? 3 வரும். அப்போனா நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன பண்ணிட்டு நமக்கு கிடச்சிட்டு இந்த வேல்யூவை நம்ம எதில் பிரதியிட போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இக்குவேஷனாக இருக்குல்ல இதில் வந்து நம்ம பிரதியிட போகிறோம். அப்போனா பிரதியிட்டா என்ன வரும்? 3 + 3 square equal to minus k by 3. 3 + 3 3s are 9 equal to minus k by 3. 9 3 add பண்ணா 12 equal to minus k by 3. 12 into 3 எத்தனை வரும்? 36 வரும். இந்த மைனஸ் இங்கே வந்துடுச்சுன்னா அப்போனா -36. அப்போனா கேயோட வேல்யூ என்னது? -36. இதுதான் நமக்கு தேவையான வேல்யூ. நெக்ஸ்ட் சம் x² - 13x + k = 0 என்ற சமன்பாட்டின் மூலங்களின் வித்தியாசம் 17 எனில் கேயின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இதில் வந்து மூலங்களோட வித்தியாசம் வந்து 17ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம கேயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஏயோட வேல்யூ 1, பியோட மதிப்பு -13, சியோட மதிப்பு கே. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏன்னா 13 வரும். இது நம்ம 1ன்னு எடுக்கிறோம். அதுக்கு பிறகு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வந்து 17 அவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் நமக்கு ஆட் பண்ணுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17 + 13 30 வரும். இதில் வந்து இந்த மைனஸ் பீட்டாவும் ப்ளஸ் பீட்டாவும் கட் ஆகிட்டுனா 2 ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 30. ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 30/2 வரும் 15. அடுத்து என்ன பண்ணுறோன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17 இருக்கு. அதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போனா 15 மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17 மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 17. இந்த ப்ளஸ் 15 அங்கோடி வந்தால் -15 மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 2. பீட்டாவோட மதிப்பு 2. இப்போ ஆல்ஃபாவோட மதிப்பு தெரியும், நமக்கு பீட்டாவோட மதிப்பு தெரியும். சரியா? இப்போ ஆல்ஃபா பீட்டா என்னது? சி பை ஏ. அதாவது ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு கே. இப்போ இதில் அப்ளை பண்ணோன்னா ஆல்ஃபாவோட மதிப்பு 15 இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -2 ஈக்குவல் டு கே. அப்போனா கே ஈக்குவல் டு என்ன வரும்? 5 30. அப்போனா கேயோட வேல்யூ வந்து வேல்யூ என்னது? 30. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். கேயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வித்தியாசம் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சோம். ஆன்சர் என்னதுன்னா -30. இதுதான் தேவையான ஆன்சர் நமக்கு. இந்த சம் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அடுத்த டாப்பிக்கில் உள்ள சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம்.